16 விஷயங்கள். எந்த ஒரு வழிபாடும் ஆரம்பிக்கும் பொழுது இதற்காக இந்த பூஜை பண்ணுகிறேன் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். எதற்காக என்றால் தன் குடும்பம் முழுவதும், அதாவது சக குடும்பம் முழுவதும் க்ஷேமம், தைரியம், அதாவது ஸ்டெபிலிட்டி எனப்படும் ஸ்திரத்தன்மை, வீரியம், விஜயம், ஆயுஷ், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் ஆகிய எல்லாவற்றிலும் அபிவிருத்தி காண்பதற்காக என்று 7 சமாச்சாரங்களை சொல்லி, அப்புறம் தர்ம, அதர்ம, காம, மோட்சம் என்னும் 4 புருஷார்த்தங்கள் சித்திப்பதற்காக 7 நாளும் 11 ஆச்சு. அப்புறம் இஷ்ட காமியார்த்த சித்தியர்த்தம் என்பதற்காக மனோரதங்களின் பூர்த்தி வேண்டி 1, இதோடு 12. சமஸ்த மங்களங்களும் கிடைப்பதற்காக சமஸ்த துரிதங்கள் என்றும் பாவங்கள் ஒடுங்கி போக என மேலும் 2ஐயும் கூட்டி 14 ஆயிற்று. பின் புத்திர பௌத்திரர்களின் அபிவிருத்திக்காக என்று 15வது. கடைசியாக எந்த சுவாமிக்கு பூஜையோ அவருக்கு பிரீதி ஏற்பட்டு அதனால் நம் அபீஷ்டமெல்லாம் நிறைவேறணும் என்று பிரார்த்தித்து 16 விஷயங்களை பிரார்த்தித்து கொள்ள வேண்டும்.